வணக்கம் சார். நாங்கள் எல்லாம் ஜம்மு காஷ்மீரில் படிக்கிற மாணவர்கள். அங்கேருந்து வந்து போர் பதற்றம் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக அந்த சூழ்நிலையில் தமிழக அரசு, அதுக்கப்புறம் அயலக நலவாழ்வுத்துறை, தென் வந்து ஆவடி நாசர் சார் அவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு குழு அமைச்சு அங்கேருந்து வந்து அந்த போர் பதற்றத்துலேயும் எங்களை வந்து அங்கேருந்து சேஃபாக டெல்லி ஹவுஸ் வரைக்கும் கூப்பிட்டு வந்து அங்கேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கூப்பிட்டு வந்து பார்த்துக்கிட்ட தமிழக அரசுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் தென் துறை சார்ந்த மக்களுக்கும் தென் வந்து காஷ்மீர் தமிழ் சங்கம் அனைவருக்கும் நன்றி சார். 3 கிலோமீட்டர் சார். சார் இப்போ பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சுங்கிறத நம்புகிறோம். திருப்பி எங்களை கூப்பிட்டுருக்காங்க. இந்த வாரத்தில் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்ப ஆரம்பிக்கிறோம் சார். நாங்கள் இருந்த இடத்துக்கும் ஏர்போர்ட்டுக்கும் 3.5 கிலோமீட்ரு. ஸ்ரீநகர் ஏர்போர்ட் 3.5 கிலோமீட்ரு. ஸ்ரீநகர் ஏர்போர்ட்லேருந்து பக்கத்தில் தான் வந்து ஒரு பிளாஸ்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்து மதியம் வந்து தல்ஏரியில் ஒரு பிளாஸ்ட் நடந்துச்சு சார். அதுக்கு முன்னாடி நாள் ராத்திரி நைட்டு ட்ரோன் அட்டாக்ஸ் நடந்துச்சு சார் சிட்டி உள்ள. சார் நான் அங்கே வந்து நான் படிக்கல, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மற்றவங்களாம் படிச்சுட்டு இருக்காங்க சார். ஸ்டூடெண்ட் என்ன தவிர எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் அங்கே ஸ்குவாஸ்ட் கேல ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபிஷரிஸ் காந்தர்பால் டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் படிச்சுட்டு இருந்து ஃபிஷரிஸ் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆமாம், பீச். இயல்பு நிலைக்கு திரும்பினதாக சொல்கிறாங்க. எங்களுக்கும் காலேஜ்லேருந்து ரிட்டன் லெட்டர் வந்திருக்கு. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் ஆன்லைன் கிளாஸஸ் எங்களுக்கு போகும். அடுத்த மாதம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் பண்ணுவோம் காஷ்மீர். ஆமாம், படிக்கிறதுக்காக. அச்ச உணர்வு இருக்கு. ஏன்னா நாங்க வரும்போது தான் உதம்பூர்ல அந்த ட்ரோன் அட்டாக் பார்த்தோம். ஆஃப்டர் சீஸ்ஃபயர் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ட்ரோன் அட்டாக்கே நடந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு 8:30 டைம்ல நாங்கள் உதம்பூர் ஜங்ஷன்ல இறங்கணும். பட் அந்த டைம்ல மட்டும்தான் ட்ரோன் அட்டாக் நடந்துச்சு. நாங்கள் போகிற வழியில பார்த்தோம். ஸோ எல்லாமே மறுபடியும் பிளாக் அவுட், ஜம்மு ரீஜன் எல்லாமே அப்படி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு முடிவெடுத்து கண்டிப்பாக நம்ம போயிடணும் தமிழ்நாட்டுக்குன்னு அப்படின்னு முடிவெடுத்தே வந்தோம். ஸோ அதனால் இப்போ வந்து கொஞ்சம் பயம் இருக்குது. பட் அங்கே காலேஜ் எல்லாருமே வந்து நார்மலாக தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். ஸோ அதனால் ஒன் மந்த் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ்லாம் போயிட்டு இருக்கு சார். உங்களுக்கு தமிழ்நாடு சாப்பிடலாம் கூப்பிட்டு வந்தாங்க, என்னென்ன ஏற்பாடு பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க, நிச்சயம் பார்த்து நன்றி சொல்லியிருக்கீங்க சார். நாங்கள் அங்கே ஒரு ஜம்மு காஷ்மீரில் ஒரு பதட்டமான நிலைமை தான் இருந்துச்சு. அப்போ எங்களுக்குமே மாணவிகள் அங்கே வேறு கேம்பஸில் நிறைய பேர் இருந்தாங்க. எங்கள் எல்லாருமே ஒருங்கிணைக்கிறதுக்குன்றது ஒரு குழுன்றது ஒன்று இல்லாமல் இருக்குது. அப்போ தமிழ்நாடு அரசு தான் ஒரு முடிவெடுத்து எங்களுக்கு துரிதமான ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. ஒரு குரூப் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி, தமிழ்நாடு எவாக்குவேஷன் டீம்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் எல்லாருமே ஆட் பண்ணி, எல்லோரும் எங்கே இருக்கீங்க, எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க, எல்லாருக்குமே கால் வரும். அப்பப்போ நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா இல்லையா என்ன ஏது எங்களுக்கு எல்லாமே கேட்பாங்க. ஸோ நாங்கள் அங்கேருந்து ஸ்குவாஸ்ட் ஷாலிமார் கேம்பஸ்க்கு வந்துட்டோம். ஸோ அங்கேருந்து எங்களை ஜம்மு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஜம்முலேருந்து டெல்லி வரைக்கும் தமிழக அரசு தான் எல்லா நடவடிக்கையுமே எடுத்தது. நாங்கள் டெல்லி அங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். அங்கே ஹவுஸ்க்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு சார் வந்தாங்க, அங்கே எம்பி சார் வந்தாங்க, ப்ரெஸ் மீட் நடந்துச்சு, எங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் கொடுத்தாங்க, அங்கேயும் எங்களை சேஃபாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாரும் சென்னைக்கு வர்றதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே அவங்க தான் செஞ்சாங்க. ஒவ்வொரு டைமும் எங்ககிட்ட பேசும்போதுமே முதல்ல சொல்கிற வார்த்தை பதட்டப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க அவங்க. ஸோ அதனால் எங்களுக்குமே ஈஸியாக இருந்தது. எல்லாருமே சீக்கிரமாக அங்கேருந்து எவாக்குவேட் பண்ணுறதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்தாங்க. கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே வந்து இதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுத்து எங்கள் எல்லாருமே சீக்கிரமாக எவாக்குவேட் பண்ணாங்க. ஆமாம் சார். ஏன்னா இது ஜம்மு காஷ்மீர் நடந்த ஒரு பதட்டமான சூழ்நிலையில் அங்கே யாருக்குமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தது. ஸோ அப்போ வந்து ஒரு துரிதமான நடவடிக்கை மூலமாக பாதுகாப்பாக அனைத்து மாணவிகளையுமே அங்கேருந்து இங்கே சென்னை வரவழைச்சு இங்கேருந்து ஒவ்வொரு மாணவிகளையுமே அவங்கவுங்க வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்ட தமிழக அரசு, மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவர் சார்பாகவுமே நாங்கள் எல்லாருமே நன்றி தெரிவித்தோம். அதுக்காக தான் இன்னைக்கு போயிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்னொரு தடவை நாங்கள் எல்லாருமே மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய மிக மிக மனமார்ந்த நன்றியை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.